பூண்டு இயற்கையாகவே சூட்டை கிளப்பும் என்பதால் கோடை காலத்தில் இதை குறைவாக உட்கொள்ள வேண்டும். குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூண்டை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் ஆகியவை குறித்து இங்கே விளக்கமாக பார்க்கலாம். ஊட்டச்சத்துக்கள்: பூண்டில் வைட்டமின் B6, வைட்டமின் C, ஜிங்க், நார்ச்சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், செலினியம், மாங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன. அதேபோல் பூண்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் பண்புகள் போன்றவையும் காணப்படுகிறது. பயன்கள்: பூண்டில் உள்ள சத்துக்கள் மெட்டபாலிசம் அதிகரிக்க உதவுகிறது. இது உங்கள் ஆற்றல் அளவை அதிகரித்து கூடுதல் கலோரிகளை எரிக்கிறது. இதனால் எடையிழப்பு ஏற்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன் பாலில் பூண்டை கொதிக்க வைத்து குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. ஆன்டிஆக்சிடென்ட் பண்புகள் காரணமாக பூண்டு இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை ஆகியவற்றை கட்டுக்குள் வைக்கிறது. பூண்டில் அலிசின் என்று ஒரு காம்பவுண்ட் உள்ளது. இது உடலில் பான்கிரியாஸின் செயல்பாட்டை தூண்டிவிடுவது மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது. இதனால் நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது. பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதிலுள்ள ஜிங்க் மற்றும் வைட்டமின் C தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது. இதிலுள்ள ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் பற்களில் ஏற்படும் வலியை சரி செய்கிறது. பூண்டை பச்சையாக சாப்பிடுவதால் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெறலாம். செரிமானம், மாதவிடாய் கோளாறுகள், எலும்புகள் உறுதியற்ற தன்மை, மனச்சோர்வு போன்றவற்றையும் பூண்டு சரி செய்கிறது. இதிலுள்ள வைட்டமின் C முடி வளர்ச்சியை தூண்டும், கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. மேலும் மயிர்க்கால்களை சுத்தப்படுத்தி வலுப்படுத்தவும் முடி உதிர்வை தடுக்கவும் பூண்டு உதவுகிறது. பூண்டில் உள்ள செலினியம் மயிர்க்கால்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது. பூண்டு சாப்பிடும் முறை: பூண்டு பச்சையாக அப்படியே சாப்பிட்டால் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறது. அதே சமயம் பூண்டில் உள்ள அதிகப்படியான ஒருவித வாசனை சிலருக்கு பிடிக்காது. அவர்கள் பூண்டை வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிடலாம். குறிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் பாலில் பூண்டை சேர்த்து வேக வைத்து குடித்து வருவது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.